குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய மாணவர்கள், ஹாஃபில்கள், அவர்கள் ஓதுற முறையே, அந்த அமரும் முறையே இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரிதான் உட்காருப்பாங்க. அந்த பசங்க ஓதும் போது அமரக்கூடிய முறைதான் உண்மையிலே மாஷா அல்லாஹ், அது இப்படித்தான் உட்கார்ந்துருப்பாங்க. கால் வலிக்குவா, வலிக்காது. கால் வலிச்சா இந்த காலை மாத்திக்குவாங்க, இப்படி உட்காந்துக்குவாங்க. சரி, இன்னும் வலிச்சுன்னா இப்படி உட்காந்துக்குவாங்க. அத்தஹியாத்துல இப்படி உட்காந்துக்குவாங்க, அல்லது கொஞ்சம் இப்படி உட்காந்துக்குவாங்க. சம்மணம் போடவே மாட்டாங்க. மேக்சிமம் சம்மணம் போடவே மாட்டாங்க. இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. மாஷா அல்லாஹ். பாடம் கொடுக்கும்போது அவங்க கொடுக்கிற முறை இருக்கு. அல்லாஹ் அக்பர். உதாரணமா இந்த பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கீழே குனிச்சுக்குவான், பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டு அடக்கத்தோட ரொம்ப பணிவோடு, واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. இவ்வாறு அசைந்து தான் ஓதுவாங்க. இதெல்லாம் ஹிஃபுல் மதரசாக்கள்ல மாணவர்களுடைய அந்த முறைகளை சொல்றேன். இப்படி அசைஞ்சுக்குவாங்க, அசைந்து ஓதுவாங்க. மாஷா அல்லாஹ். அவங்க அசையாம ஓத முடியாதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அசைஞ்சு கொண்டே ஓதுவாங்க, அப்படியே ஓதுவாங்க. அப்படித்தான் மாஷா அல்லாஹ். பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதே போல குர்ஆனை மனப்பாடம் செய்வது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, ரொம்ப லேசு. இன்னும் சொல்லவா, ஆரம்பத்துல மாணவர்களுக்கு ஆரம்பமாக மனப்பாடம் செய்யும் போது கடைசி பகுதியிலிருந்து மனப்பாடம் செய்ய பழக்குவாங்க. பின்னாடி உள்ள சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் செஞ்சு பழக்குவாங்க. அப்படி சிறுக மனப்பாடம் செய்வாங்க. போக போக என்னன்னா, இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் எப்படி ஆரம்பத்துல பொறுமையாக அது ஆரம்பிக்கும், ஆனால் வேகம் எடுக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கடைசியில காலத்துல அதிகமாக மனப்பாடம் செஞ்சு பழகிட்டாங்கன்னு சொன்னா அப்படி யதார்த்தமா ஓதிக்கிட்டே இருப்பாங்க, மனப்பாடம் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க 3 வருஷம் ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன நினைப்போம்னு சொன்னா 30 ஜுசு, அதுல 10 ஜுசு முதல் வருஷம் முடிப்பாங்க, 2வது வருஷம் 10 ஜுசு, 3வது வருஷம் 10 ஜுசு. அப்படி கிடையாது. ஆரம்ப வருஷத்துல 3 ஜுசு 4 ஜுசு தான் மனப்பாடம் செஞ்சிருப்பாங்க. முதல்ல சேர்ந்து ஆரம்ப ஒரு வருஷத்துல, 2வது வருஷத்துல 10 ஜுசு முடிச்சிருப்பாங்க, அடுத்த வருஷத்துல பார்த்தா 15 ஜுசு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் ஓத அந்த மனப்பாட ஆற்றலை அல்லாஹ் அபரிதமா கொடுத்துருவான். இந்த மதரசாக்களை நம்ம பார்க்கலாம். அதே போல பெண் பிள்ளைகளும் ஹாஃபில்லாக்கணும். மாஷா அல்லாஹ். நம்ம பெண் பிள்ளைகளை ஹாஃபில்லாக்குற விஷயத்துல நம்ம என்னமோ நினைக்கிறோம், தெரியல. அவங்க மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய போறாங்க, அவங்க என்ன தொலை வைக்கவா போறாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணி இன்னொரு இடத்துல திருமணம் முடிச்சு போயிட்டாங்கன்னா அதை ஓத முடியாது, அதை அவங்க பாதுகாக்க முடியாது. இப்படி எல்லாம் நம்ம காரணம் சொல்லாம பெண் பிள்ளைகளும் ஹாஃபில்லாகணும். நான் சொல்லுவேன், பெண் பிள்ளைகள் என்பவர்கள் கருவிலே குழந்தையை சுமப்பவர்கள் மட்டுமல்ல, கல்பிலே குர்ஆனை சுமப்பவர்களாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், எப்பேற்பட்ட பாக்கியம் அது. அதே போல இது ஒரு உணர்வு பூர்வமான தருணம். எத்தனையோ பேரை பார்க்கலாம், எத்தனையோ பகுதிகளில் தன்னுடைய பையன் தொழுகை நடத்துவாரு, தந்தை பின்னால் நின்று தொழுவார். தராவிக தொழுகை 20 ரக்காத்துக்கு அழகாக ஓதுவார், இனிமையாக ஓதுவார். பின்னால தன்னுடைய தந்தை. எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கும் நினைச்சு பாருங்க. தான் பையன் தொழுகை நடத்துறான், தான் பேரன் தொழுகை நடத்துறான், தான் பின்னால நின்று தொழு